பாலியல் வன்கொடுமை குறித்து பேசுவதற்கு உனக்கு தகுதி இருக்கலாம் அதிமுக காரனுக்கு இல்ல அதிமுக போய் இணைஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அதிமுக ஒரு தமிழ் தேசிய கட்சி. தமிழ் தேசியம் என்னன்னு தெரியுமா? நீ புனித கட்சியாடா? நீ வலைதளங்கள்ல போய் வந்து அதிமுக ஒரு தமிழர் தலைமை டிபேட்ல போகும்போது பார்ப்பேன். நான் பேசிட்டு சூப்பர் நல்ல நல்ல பேச நீ யாருப்பா? நாங்க போன 5 வருஷம் நாங்க தான் போக்குவரத்து இருந்தோம். இது பேய் அப்படின்னா இது பிசாசு, இது பிசாசு அப்படின்னா இது பேய். அங்க இங்க தாத்தானாங்க ஆத்தா, தாத்தாவும் இல்ல ஆத்தாவும் இல்ல. இந்த 2 பேருக்கு மாற்று, இவருக்கு மாற்று இவராமா. யாரு இவரு? பிஜேபி கூட்டணியை வச்சுக்கிட்டு பாலியல் வன்கொடுமை குறித்து பேசுவதற்கு உனக்கு தகுதி இருக்கலாம் அதிமுக காரனுக்கு இல்ல அதிமுக போய் இணைஞ்சுக்கிட்டு நிறைய பேர். அதிமுக ஒரு தமிழ் தேசிய கட்சி. தமிழ் தேசியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டேய், அதிமுகவுக்கும் தமிழ் தேசியத்துக்கு என்ன சம்பந்தம்? எம்ஜிஆர் மீது எங்களுக்கு மரியாதை உண்டு. அவர் எங்கள் தலைவன் பிரபாகரனை தம்பியாக நினைத்தார். தலைவர் பிரபாகரனுக்கு உதவி செய்த மரியாதை இருக்கு, அவ்வளவுதான், ரெஸ்பெக்ட், அவ்வளவுதான். அதுக்காக அதிமுக ஒரு புனித கட்சி, அது நல்ல கட்சி, அது தூய்மையான கட்சி, அது நேர்மையான கட்சி, அது ஓட்டுக்கு பணம் கொடுக்காத கட்சி. சொல்லு. அதிமுக ஓட்டுக்கு பணம் கொடுக்கும், அதிமுக ஊழல் செஞ்சிருக்கு, அதிமுகவும் குட்கா வழக்கு எல்லாமே இருக்கு. அங்க ஆத்துமலுக்குள்ள கனிமூலக்குள்ள எல்லாம் இருக்கு. புனிதப்படுத்துவது அதிமுகவை. இந்தியாவிலே ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போன ஒரே ஒரு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா. நீ புனித கட்சியாடா? நீ இதை புனிதப்படுத்த பல பேர் சமூக வலைதளங்கள்ல போய் அதிமுக ஒரு தமிழர் தலைமை. தமிழனா பிறந்தவன்லாம் தமிழ் இல்லடா, தமிழுக்காக மொழிக்காக இனத்துக்காக நிக்கிறவங்க தமிழ சொல்லுவாரா? வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. எடப்பாடி சொல்லுவாரா? வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரையே ஆள வைப்போம். எடப்பாடி சொல்லுவாரா? என் தாய்மொழி தமிழ் மொழி அழிந்து கொண்டிருக்கிறது என்று பேச அதிமுக ஆள் இருக்கா? அதிமுக போய் சேர்ந்துட்டு அவர் பிரபாகரனை நேசிக்கிறார்கள், பிரபாகரன் என் தலைவன் என்று அதிமுக மேடையில் பேச எவனுக்காவது தெம்பு இருக்காடா? ஜஸ்டிஃபை பண்றீங்க. ஜஸ்டிஃபை யாரை ஜஸ்டிஃபை பண்றீங்க? 2 கட்சி ஒண்ணுதான்டா, ஒழிக்கணும். திமுக அதிமுக என்பது தராசுல வச்சீங்கன்னா அப்படி நிக்கும். இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கலாம், அதிமுக நல்லதா தெரியுது. பரவாயில்ல, எடப்பாடி கொஞ்சம் பரவாயில்லப்பா. அடுத்த 5 வருஷம் பாருங்களேன், ஸ்டாலின் மாதிரி ஒரு கண்ணியமான தலைவரை பார்க்க முடியாது. என்னதான் இருந்தாலும் ஸ்டாலின் எவ்வளவு நாள் தான்டா இப்படியே சொல்லுவீங்க? எடப்பாடியும் சரியில்லை, ஸ்டாலின் இல்லை. பட் சீமான் நல்லா பேசுறாப்புல. சீமான் கட்சியில் எல்லாரும் நல்லா தான் பேசுறாங்க, பட் ஜெயிக்க மாட்டாங்க. அவங்க நல்லா வரணும், அவங்க நல்லா வரணும், அவங்க நல்லா வந்துருவாங்க. பட் அவங்களுக்கு growth கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீ ஓட்ட திமுக அதிமுக போட்டுட்டு நாங்க growth நம்ம நல்லா லட்சணமா இருக்கும். எங்க growth 3 பிள்ளை பிறக்குது, கடைசி பிள்ளை 2 பிள்ளை, மூத்த பிள்ளை, 3வது பிள்ளை இருக்கு. 2 பிள்ளைக்கும் நல்ல கறி, நல்லா சாப்பிடு. நீ சிக்கனை சாப்பிடு. இந்த பிள்ளைக்கு இதா இந்த தவுட்டை தின்னு, நீ மாட்டுக்கறி சாப்பிடு. மூத்த பிள்ளை. இளைய பிள்ளை நீ நல்லா அப்படியே இது டேங்கிரி கபாப் சாப்பிடு. கடையரிசி பிள்ளை நீயா, நீ என்ன பண்றது? உனக்கு இந்த உனக்கு முட்டையில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கருவை மட்டும் போட்டு விடுறேன், போய் ஊத்துல. 3க்கு ஈக்குவலா கொடு. 3க்கும் சுண்டக்கடலை வை, 3க்கும் நல்ல ஆரோக்கியமான உணவை கொடு, 3க்கும் மாட்டுக்கறி வை, 3க்கும் டேங்கிரி கபாபா கொடு, 3க்கும் முட்டையை கொடு, 3க்கு நல்ல சோறை போடு, 3க்கும் வரகு கஞ்சியை ஊத்து. 2 பேருக்கு வரகு கஞ்சி ஊத்திட்டு 3க்கு விறகு கஞ்சி ஊத்துறனா? மூத்த பிள்ளை 2 பிள்ளை, ஒன்று திமுக அதிமுக, கடைசி பிள்ளை நாங்க. 3வது பிள்ளை. 3வது பிள்ளைக்கு நீ பழைய கஞ்சா வச்சு இதுக்கு கஞ்சியை ஊத்தாம வச்சோன்னா நாங்க எப்படி இருப்போம்? சொர்ணா இருப்போம். ஆனாலும் பழைய கஞ்சியை குடிச்சிட்டு இந்த போடுறனா நீ நல்ல முட்டையும் நல்ல கோழிக்கறி மாட்டுக்கறி கொடுத்துற எப்படி போடும் பாரு. எது அதிகாரத்தை கொடுத்து பாருங்க.